எமது செய்தியாளர் சதீஷ் முருகன்கிட்ட பேசலாம். சதீஷ் முருகன், இப்போ நேரம் செல்ல செல்ல ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உள்ள மயங்கி இருக்கிறவங்க அவங்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வரக்கூடியவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இப்போ இருக்கக்கூடியது எவாக்குவேஷன் ப்ராசஸாக தான் இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுறதா தெரிய வருது? அது பற்றிய தற்பொழுதைய தகவல் என்ன? காயமடைந்தவர்கள் பெங்களூரு நகரில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அது ஏற்கனவே கடந்த ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக பவுரிங் மருத்துவமனை, வைதேகி மருத்துவமனை, லேடி கார்சன் மருத்துவமனை ஆகிய 3 முக்கிய மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பவுரிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த 14 பேர்ல தான் ஒரு 3 பேர் வரை பலியாகி இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல பெங்களூரு நகரத்துல சுமார் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில இருக்காங்க. அதாவது பெங்களூரு நகரத்துக்கு என்று இருக்கக்கூடிய காவல்துறையினர், காவல்துறை கமிஷனரிலிருந்து ஆர்ம்டு ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய ஆயுதப்படை அதிகாரிகள் வரை சுமார் ஒரு 15,500 பேர் வரை அந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். நகரத்தினுடைய பாதுகாப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய இருக்கிறார்கள். இந்த சூழல தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்று சரியாக திட்டமிடாமல் பாதுகாப்பு போடப்பட்டதை தொடர்ந்து லட்சக்கணக்கில் வந்துட்டாங்க அப்படின்றதுதான் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் கூறுகிறார் செய்தியாளர் சந்திப்பின் போது. ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க என்று எதிர்பார்த்தோம், ஆனால் லட்சக்கணக்கில் வந்துட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. இந்த சூழல்ல லட்சக்கணக்கான பேர் வருவார்கள் என்பதை திட்டமிட்டிருக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிறது. அதே தான் பாஜகவுடைய கர்நாடக பாஜக மாநில தலைவரும் தெரிவித்திருக்கிறார், விஜயேந்திராவும். அவர் தெரிவித்தது போல இது முழுக்க முழுக்க அந்த விளம்பரத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி போன்று உள்ளது. பொதுமக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை வைத்து அவர்கள் விளம்பரத்தை தேடிக்கொண்டார்களே தவிர முறையான திட்டமிடல் செய்யவில்லை என்பதை தெரிவித்தார் சற்று நேரத்திற்கு முன்பாக. இந்த சூழல்ல தான் காவல்துறை எந்த விதமான தவறும் செய்யவில்லை, காவல்துறை தங்களுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என துணை முதலமைச்சர் சிவகுமார் தெரிவித்திருந்தார். இதுவே அந்த பேட்டியிலுடைய அவர் பேசக்கூடிய அதே பேட்டியில 2 வெவ்வேறு கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார். குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்பது அவர் தெரிவித்த கருத்தை பாதுகாப்புத்துறை மற்றும் உள் நகர பாதுகாப்பில் ஈடுபடக்கூடிய, அதாவது ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு மற்றும் மக்களுடைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த நிகழ்வில் இருந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருந்திருக்க வேண்டும். பெங்களூர் பொதுவாகவே ஒரு மாநகரம். அந்த மாநகரத்துல சாதாரண வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல லட்சக்கணக்கான மக்கள் கேளிக்கைக்காக வெளியே வருவது வாடிக்கையாக இருக்கிறது, குறிப்பாக இளைஞர்கள். அந்த வகையில மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அதாவது பல ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இவர்கள் பொதுமக்களுடைய வருகையை தான் முதலில் திட்டமிட்டிருக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய சூழலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தங்களுடைய திட்டமிடல் தவறாக முடிந்திருப்பதை பாஜகவினர் சுட்டிக்காட்டி வருகின்றனர். தொடர்ந்து அவர் மருத்துவமனை, அதாவது துணை முதலமைச்சர் சிவகுமார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை நேரில் சந்திக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதனுடைய நடவடிக்கைக்கு பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று தெரிய வரும். குறிப்பாக இறந்தவர்கள் எண்ணிக்கை இதுவரை அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. மருத்துவமனையில் நேரில் சென்று பார்த்த பிறகு, மருத்துவர்களுடன் கலந்த ஆலோசித்த பிறகுதான் அது தொடர்பான தகவல்களை தெரிவிக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் தான் நிலவுகிறது. நீங்க சொன்ன மாதிரி இந்த எவாக்குவேஷன் ப்ராசஸ் என்பது ரசிகர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது என்பது தற்பொழுது ஒரு முடியாத காரியமாகவே மாறி இருக்கும். ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும், பிரதான சாலைகள் அனைத்திலுமே கூட்ட நெரிசல், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விட்டால் ரசிகர்களும் எங்கு செல்வது என்று தெரியாமல் ஒரே பகுதியில சுற்றி சுற்றி திரிய வேண்டிய சூழல் இருக்கும். காவல்துறையினருக்கும் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏனென்றால் ஒரு ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட், அதாவது இந்த பகுதிக்கு வாருங்கள், இந்த பகுதியில் அமருங்கள், இங்க இருந்து நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு கலைந்து செல்லுங்கள் என்று இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தான் காவல்துறையினருடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்த முடியுமே தவிர கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான்
தற்போதைய சூழல். நிகழ்ச்சி நடந்து முடியும் வரை ஒழுங்குபடுத்த முடியும். ஆனால் இப்ப அவர்கள் கட்டுப்பாட்டை மீறி அந்த பகுதியில, குறிப்பிட்ட பகுதியில் அந்த கூட்டம் கூடியதும், அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலும், அதை தொடர்ந்து நடைபெற்ற அந்த இறப்பு சம்பவங்களுமே அந்த பதட்டத்தை அதிகப்படுத்தி இருக்கும். தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்களே வெளியே செல்ல வேண்டும் என நினைத்தாலும் அந்த தெரு முழுவதும், அந்த பகுதி முழுவதுமே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் என்றதுதான் நிலையாக இருக்கிறது. எனவே காவல்துறையினர் லேசான தடியடியோ அல்லது அவர்களை வேறு விதமாகவோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்களை வெளியேற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். காயத்ரி, ரைட். நேரம் செல்ல செல்ல அங்கே ஒரு பதற்றமான சூழல் தான் தொடர்ந்து நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறதே களத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இனி அடுத்து என்ன, அங்கேருந்து மக்களை வெளியேற்றக்கூடிய பணி எப்படி நடக்க போகுது, அதுக்கான திட்டமிடல் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பிரதானமாக தொக்கி நிற்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா இந்த சம்பவம் தொடர்பாக கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி என்ன பார்க்கலாம். State government has to take complete responsibility on this tragedy. When entire nation was celebrating and entire Karnataka was celebrating RCB's victory, without any proper preparedness, state government's urgency to organize victory rally is the cause for this big tragedy. And state government never bothered about preparedness. Publicity was a major. State government was more interested in publicity rather than the society. So this has resulted in the death of more than 11 people. And some more youths, they are still serious. They are inside ICU also. I just spoke to one of the victims. No police was there inside. Ambulance facility was not there. And they themselves were rushed to the hospital, to the Boring Hospital now. So I demand Chief Minister to take up the responsibility and he should refer the matter for the judicial inquiry. And let Chief Minister decide who has to take up the responsibility. Let Chief Minister decide. But he has to refer the matter to the judicial inquiry. இந்த துயர சம்பவத்துக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா முழு பொறுப்பேற்கணும் அப்படின்னு கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா வலியுறுத்தி இருக்கிறாரு. குறிப்பா இந்த வெற்றி பேரணியை அவசரமா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, எந்த விதமான திட்டமிடலும் கிடையாது. உள்ள போய் பார்க்கும்போது அங்க காவல்துறையினர் அதிக எண்ணிக்கையில இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க கிட்ட பேசும்போது அவங்கள வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு கூட அங்க யாரும் கிடையாது, அவங்களே தான் அந்த பாதிக்கப்பட்டவங்களை கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பா முழு பொறுப்பேற்க வேண்டியது கர்நாடக முதல்வர் சித்தராமையா அப்படின்னுமே, இந்த விஷயத்துல யார் பேர்ல தவறு இருக்கு அப்படிங்கறத கணிச்சு அவங்க பேர்ல உண்மையான முழுசான நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா வலியுறுத்தி இருக்கிறாரு.